உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் மூலமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுடைய கஷ்டங்கள் ஏதாவது ரூபத்தில் தீருமா, இவ்வளவு வருட காலங்கள் நான் அனுபவித்து வந்த அந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வருவேனா, ஏதாவது நல்லதை சொல்லுங்க அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு புரியுது. அப்போ உங்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் உச்ச பலம் அடைந்திருக்கிறார். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரிய பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான், 10ஆம் இடத்தில் சனி பகவான். அப்போ இத்தனை கிரகங்களுடைய அமைப்புகளும் இன்னைக்கு இந்த மாதத்தில், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சாதகமாக இருக்கிறது. இதுல உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார். அப்போ உங்களுடைய ராசிநாதன் எங்க இருக்கிறார்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவோடு, அதாவது உச்சம் பெற்ற குருவோடு இணைந்திருப்பது யோகம். அதாவது உங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்திருந்தாலும் அத்தனை கஷ்டத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். எப்படின்னா, உச்ச குருவோடு உங்களுடைய ராசிநாதன் இணைகிறார். அப்ப அந்த சுபகிரகத்தோடு உங்களுடைய ராசிநாதன் இணையும் போது உங்களுடைய மனசு தெளிவடையும். ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பா வரும். நாம இனிமேல் பொழைச்சுக்குவோம், நான் சம்பாதிப்பேன், நான் உருவாக்குவேன், நான் பெரிய லெவல்ல வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு துணிச்சலும் தைரியமும் இந்த பீரியட்ல உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அந்த குருவோடு புதன் இணைந்திருக்கிறார். அப்ப இதனால நீங்க ஒரு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த வேலையில உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி, இது எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணி அங்கே வேலை செஞ்சாலும் உங்களுடைய சூப்பர்வைசரோ, உங்களுடைய மேனேஜரோ, உங்களுடைய பாஸோ உங்களுடைய திறமைகளுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா, உங்க திறமைகள் அவங்க கண்ணிலே பட்டாலும் ஒண்ணுமே கேர் பண்ணல. ஆனா இந்த பீரியட்ல உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த பையன் பார்ப்ப நல்ல வேலை செய்யறாப்புல, அந்த பையன் பார்ப்ப இந்த ப்ரோக்ராமை சீக்கிரம் முடிச்சிட்டாப்புல அப்படிங்கிறது அவங்க கண்ணுக்கு நீங்க படுவீங்க. அப்போ இந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு அங்கே ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த ப்ரமோஷனுக்கோசரம் நீங்க காத்துட்டு இருந்தீங்க இல்லையா, காத்துட்டு இருக்கும்போது கிடைக்கல, இப்போ எதிர்பார்க்கவே இல்லை, இந்த பீரியட்ல உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் அமையும். அதே சமயத்துல தொழிலில் உங்களுக்கு சம்பள இன்க்ரிமெண்ட்டும் நல்லபடியாக இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும். இது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க இருக்கிறீங்க, இப்போ இந்தியாவில் இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், வெளிநாட்டுக்கு போவதற்குண்டான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அப்ப அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு கண்டிப்பாக நீங்க ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த மாசத்துல கண்டிப்பாக நடக்கும். அது போக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் குருவோடு இணைஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த குருவும் சூரியனும் இணைவது என்பது ஒரு மிகப்பெரிய யோகம். அதுவுமே உச்சம் பெற்ற குருவோடு சூரியனும் இணையறாங்க. அப்ப அந்த சூரியனும் குருவும் இணைந்தாவே நம்மளை பார்த்தீங்கன்னா அடுத்தவர்கள் தலையெடுத்து பார்க்கக்கூடிய
ஒரு டைம் வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு தொழிலதிபர்களோ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களோ இல்லை ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களோ பணம் படைத்தவர்களோ அவங்களுடைய பார்வை உங்கள் மேலே படும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும், ஒரு நல்ல பொறுப்பு கிடைக்கலாம். அது போக ஒரு பிஸ்னஸே நீங்கள் செஞ்சாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த மாதிரியான நேரகாலங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்துட்டு இருக்குது. இருந்த போதிலும் உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் அவங்க 4ஆம் இடத்துல நீச்சமாயிட்டாங்க. அப்போ இந்த 5ஆம் இடத்து அதிபதி தான் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ அவர் ஸ்ட்ராங்கா இல்லை, நீச்சமாயிட்டார் அப்படின்னா நாம் ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து, இல்லை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நமக்கு ஆசை வார்த்தைகள் கூறுறாங்க, அவங்கள நம்பி ஒரு விஷயத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா? அந்த மாதிரியான அவசர புத்திகளால கண்டிப்பாக இப்ப போய் டீலால விழுவதற்குண்டான வாய்ப்புகளும் இப்ப இருக்கிறது. அதனால நீங்கள் ஆராய்ந்து உங்க பார்ட்னரை கேட்டு நல்ல முடிவெடுத்து, இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருமார்கள் யாராவது இருந்தா அவங்களையுமே கேட்டு ஒரு நல்ல முடிவெடுத்து அதில் இறங்குறதுங்கிறது ரொம்ப நல்லது. அப்போ அந்த குரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல நல்ல ஸ்ட்ராங்கா உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் நீங்கள் எதையுமே தெளிவாக ஆராய்ந்து முடிவெடுத்து செய்வது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா மிதுன ராசிக்காரங்க கடந்த 3 வருட காலங்களில் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, யாரை நம்பி மோசம் போனீங்க, அது போக உங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே தப்பாவே நடந்துச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாஸு, அடுத்தவங்களை நம்பி ஏமாந்து போனீங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையவே பாதிச்சுட்டு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் ஒரு சந்தோஷ நிலையில் இல்லை. இது எல்லாமே கண்டிப்பாக இந்த மாதத்தில் கண்டிப்பாக மாறும். மாற்றத்துக்குண்டான மாதம் இந்த மாதம். அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி. அந்த சனி பகவானை ஏன் சொல்றேன்னா 10ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் இருப்பது நல்லது. இருந்தாலும் அந்த சனி பகவான் இருந்து நிறைய கஷ்டத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு ஜாதகம் சரியில்லையா, இல்லை அந்த சனி பகவான் சரியில்லையா, எதுவுமே தெரியல. ஆனால் இந்த பீரியட்ல அந்த சனி பகவானை குரு பகவானும் 9ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. அப்போ அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லதை செய்யும், நீண்ட ஆயுளை கொடுக்கும், எந்த ஒரு கண்டம் கிரகத்தையும் கண்டிப்பாக கொடுக்காது. அப்போ தொழிலில் உங்களுக்கு மேன்மை அடைய செய்யும், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அது போக உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் உங்களுக்கு தோஷத்தை செய்ய இருந்தாலும் அந்த ராகு பகவான் இருக்கிறது சனி வீட்டில், அந்த சனி பகவானை குரு பகவான் பார்த்துட்டாரு. அதனால உங்களுக்கு சனி பகவானால் எந்த ஒரு கெட்டதும் நடக்காது. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பதை இப்பொழுது நீங்கள் உணர முடியும். ஆனால் சுக்கிர பகவான் நீச்சமானது மட்டும்தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட். அப்போ அதனால் இந்த மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வேலைக்கு போகிற இடம், தன் பிஸ்னஸ் பண்ணினாலும் அந்த பிஸ்னஸில் ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதாக இருந்தாலும் இந்த மாதம் கண்டிப்பாக வேண்டாம். அதுபோக குடும்ப ரீதியாக நீங்கள் நல்லதே சொன்னாலும் கெட்டதாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, இந்த சமயத்தில் உங்களுடைய பார்ட்னரை கூட நீங்கள் தேவையில்லாமல் திட்டுவீங்க, தேவையில்லாமல் சங்கடப்படுத்திக்குவீங்க, தேவையில்லாமல் குறை சொல்லுவீங்க. அப்போ இந்த சமயத்தில் அந்த பார்ட்னரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க டைம் சரியில்லையாட்டிருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. அதனால கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்ல விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் பெண்களாகப்பட்டது ஆபரணங்கள் வாங்குவதும் கொஞ்சம் நிறுத்தி வைங்க, அடுத்த மாதம் கூட வாங்கிக்கலாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அருமையான மாதம். அதுலேயுமே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு அட்டகாசமான டைம்.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அதை விட நல்ல டைம். அப்போ மிருகசிருஷம் அப்படின்னா செவ்வாய் நட்சத்திரம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நட்சத்திரத்தை விட அது கொஞ்சம் கம்மியாக தான் பலன் கொடுக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுத்தியில் பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த கோல்சார பலனும் 2க்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை எங்களுக்கு அனுப்புறதா இருந்தாலும் அனுப்புங்க, நான் பார்த்து சொல்கிறோம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.